ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று நம்ம பார்க்க போகிறது இப்போ மாசி மகம், மாசி மாதம் நடக்குது. அந்த மாசி மகத்தில் நம்ம ஒரு சில காரியங்கள்லாம் செய்வோம். அதாவது பெண்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த தாலி கயிற்றை மாற்றிக்குவாங்க. அது ரொம்ப விசேஷம். இந்த நாளில் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு தினம். முருகனுக்குடைய ஒரு நிறைய முருகனாகவே நம்ம எப்போ வழிபடுவோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள்னா அதில் இந்த மாசி மகம் அது மிகவும் ரொம்ப விசேஷமான ஒன்றுங்க. இந்த நேரத்தில் நம்ம சிவன் கோயிலுக்கு போகலாம். இந்த மாசி மகத்து அன்னைக்கு நம்ம சிவன் கோயிலுக்கு போய் சிவனை வழிபடணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாளில் நம்மளுடைய எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதை நம்ம அதை எல்லாத்தையுமே நம்ம சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரதுனால அந்த கஷ்டமெல்லாம் நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாசி மாதத்தில் சக்தியும் சிவனும் ஐக்கியமாகறாங்க. அந்த மாதத்தில் ஒரு மங்களகரமான விஷயத்தை நம்ம செஞ்சோம்னா நிச்சயமாக அது சக்ஸஸ் ஆகும். இந்த மாசி மகத்து அன்னைக்கு சிவனும் சக்தியும் அவங்க ஒரு ஐக்கியமாகறாங்க, இணைகிறாங்க அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அது அவங்களுக்கு ஒரு முழுமை பெறுவதால் நம்மளுக்குள்ள வீட்டில் இப்போ நம்ம வீட்டில் என்னன்னாக்கா உங்களுடைய இப்போ ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை அவருக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவருக்கு வேண்டிக்கலாம். அதாவது தன்னுடைய கணவனுக்காக, அவருடைய நலனுக்காக, பிஸ்னஸ் நல்லா இருக்கணும், நல்ல முறையில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாசி மாதத்தில் நம்ம தாலி கயிறையும் மாற்றிக்கலாம். அதுவும் நல்ல பலன் கொடுக்கும். அதுமாரி சிவன் கோயிலுக்கு போய் சிவன் பார்வதியை வணங்கிட்டு வரலாம். இப்படி செய்வதனால நம்மளுக்கு என்ன ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் என்ன கேட்குறோமோ அதெல்லாம் கொடுப்பாரு. நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த மாசி மகத்தில் முருகனை மாத்திரம் இல்லைங்க, சிவனையும் நம்ம வழிபடுவது நம்மளுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியது அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. இந்த பதிவு மூலமாக இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிவனை மாத்திரம் முருகனை மாத்திரம் இல்லாமல் சிவனும் வழிபடணும் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.